அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை தைப்பூசம் அன்று முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், உங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும், மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம். முருகப்பெருமானின் விரத தினங்களில் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதுங்க. ஏன் இந்த தைப்பூசம் இவ்வளவு சிறப்பானதாக நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைப்பூசத்தன்று தான் முருகப்பெருமானினுடைய தாயாரான பார்வதி தேவி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலாக மாற்றி அந்த வேலை முருகப்பெருமானிடம் கொடுத்த தினம் இந்த தினம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்த நாளும் இந்த தைப்பூசத்தன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த தைப்பூசத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விட்டுறாதீங்க. நம்மள நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய கஷ்டம் இருக்கும். இது அனைத்தும் நம்மளுக்கு தீரணும் அப்படின்னா நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. விரதம் இருக்கக்கூடியவர்கள் நாளை நிறைய பேர் சொல்கிறீங்க 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், 6 நாள் விரதம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. அதெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் விரதம் இருக்கலாம். ஆனால் தைப்பூசத்திற்கு இப்படித்தான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எது கட்டாயம் அப்படின்னா, தைப்பூசம் அன்று ஒரு நாள் விரதம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தைப்பூச விரதம் முறைப்படி ஒரு நாள் தாங்க விரதம் இருக்கணும். இந்த 48 நாள், 6 நாள், 21 நாள் இதெல்லாம் கணக்கே கிடையாது. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 48 நாள் மாலை போட்டு நடந்து பழனியோ திருச்செந்தூரோ அந்த அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போவாங்க. அவங்களுக்கு இது சாத்தியம். நாம் தைப்பூச விரதம் அப்படின்னு இருந்தாலே ஒரு நாள் விரதம் தான். தைப்பூசம் அன்று சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு எதற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அந்த விரதத்தை முருகப்பெருமான்கிட்ட சொல்லி சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிடணுங்க. மாலை நேரத்தில் இல்லை மதியம் படையல் போட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். வடை பாயாசத்தோடு சாம்பார், சாதம், வடை, பாயாசம் வச்சு படையல் போட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க. இது ஒரு வகை. இன்னொன்று மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய ஆலயங்களில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்து அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு அவர்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வார்கள். இதில் நீங்கள் எப்படி உங்களுடைய விருப்பம் என்னவோ, இல்லை நிறைய பேர் தலைமுறையாக இந்த தைப்பூச விரதம் இருந்து அவங்க வழக்கப்படி ஒரு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. உங்களுடைய வழக்கம் எதுவோ அதுபடி நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. தைப்பூச விரதம் அப்படிங்கிறது ஒரு நாள் விரதம் தான். 6 நாள் விரதம் அப்படிங்கிறது மகா கந்த சஷ்டி வரும் இல்லையா, அப்போவுமே 7 நாள் விரதம். அதுதான் 7 நாட்கள் இருக்கக்கூடியது. கிருத்திகை விரதம் 2 நாட்கள். அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்கக்கூடியவர்கள் முதல் நாள் இரவில் இருந்து, அதாவது மாலையிலேயே உங்களுடைய விரதத்தை ஆரம்பித்து கிருத்திகை முழுவதும் உபவாசமாக இருந்து அன்று மாலை முருகப்பெருமானை வழிபட்ட பிறகுதான் விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் விரதம் இருந்து இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் 48 நாள் இருக்கிறேன், 21 நாள் இருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அது இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தைப்பூச விரதம் அப்படிங்கிறது அத்தனை நாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தைப்பூசம் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னாலே போதும். முருகப்பெருமான் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தைப்பூசத்தன்று காலையில் எழுந்திருச்சு நீங்கள் குளித்த உடனே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய குறைகள் இருக்கும். இந்த தைப்பூச விரதம், திருமணம் நடைபெறலை, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது, என்னுடைய பொண்ணுக்கு 30 வயசு ஆகிடுச்சு, என்னோடய பையனுக்கு 32 வயசு ஆகிடுச்சு, இன்னும் வரணும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நம்மள கஷ்டப்பட்டுட்ருப்போம் இல்லையா? அவங்க எல்லாருமே இந்த தைப்பூச விரதம் இருந்து இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடும். குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். அதே மாதிரி இவங்க தான் விரதம் இருந்து வழிபாடு செய்யணுமா? கிடையாது.
வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறையா கஷ்டம் இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் நம்மளுக்கு மனசுக்குள்ளார புதஞ்சு கிடக்கும், நிறைஞ்சு கிடக்கும். அந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துருவார் முருகப்பெருமான். எனக்கு கடன் பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, வெளியில் தலகாட்ட முடியலை, அவமானத்தில் கூனி குறுகி போய் நிற்கிற முருகா, உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கிறா அப்படின்னா அவரை கட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் எப்போவுமே கைவிட மாட்டார். என்னுடைய உயிரை நான் என்னுடைய உயிரை மட்டும் இல்லைங்க, என்னுடைய குழந்தைகளின் உயிரை கூட மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போன வருடம் தைப்பூசத்தன்று நான் இருந்தேன். அந்த எண்ணத்தையே என்னை மாற்றி இன்றைக்கி நான் உயிரோடு இருந்து உங்களுக்கு நான் இந்த பதிவை கொடுக்குறதே பெரிய பாக்கியம் முருகப்பெருமான் கொடுத்தது தான். அந்த அளவுக்கு நம்ம சோகத்திலையும் அந்த 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 வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிறோம். நம்ம இதுக்கப்புறம் வேறு நடக்கிறதுக்கு ஒரு அடி கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம்னா கூட அந்த கஷ்டத்தை எல்லாமே நொடி பொழுதில் முருகப்பெருமான் தீர்த்து வச்சிருவார். நம்பிக்கையோட சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிங்க, குளிச்சிருங்க, நேராக உங்கள் பூஜை அறைக்கு போய் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் பாலில் தேன் ஏலக்காய் கலந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை மட்டும்தான் நீங்கள் 108 முறை பாராயணம் பண்ணணும். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகே தனோ ஷண்முக பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணிவிட்டு முருகப்பெருமான் கிட்ட கண்ணீர் மல்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உள்ளன்போடு அவரை நம்ம நினைக்கிறோமோ அதை மட்டும்தாங்க பார்ப்பார் முருகப்பெருமான். நம்ம என்ன நெய்வேத்தியம் வச்சுருக்கோம், என்ன பட்டு உடுத்தி இருக்கிறோம், எவ்வளவு நகை போட்டிருக்கிறோம், அவருக்கு எவ்வளோ செலவு பண்ணி நாம் செய்கிறோம், இது எதையும் முருகப்பெருமான் பார்க்க மாட்டார். அவர் பார்க்குறதெல்லாம் உள்ளன்போடு நம்மளை நம்பிக்கையாக இவன் வழிபாடு செய்கிறானா, நம்மளை முழுமையாக நம்புகிறாங்களா, உண்மையிலே இவர் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, இதை மட்டும்தான் பார்ப்பார். அப்போ நம்ம கண்ணீரையும் நம்ம கவலைகளையும் நம்ம கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய முருகப்பெருமானுக்காக நாளைய தினம் தைப்பூசத்தன்று ஒரு நாள் நீங்கள் விரதம் இருங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையவே அவர் தலைகீழாக மாற்றி விடுவார். இதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நம்ம வழிபாடு செய்யலாம். சும்மா ஒரு சாதம், சாம்பார், வடை, பாயாசம் வச்சு படைச்சி இலை போட்டு படையல் பண்ணுற வழக்கம் நிறைய பேர் இந்த தைப்பூசத்தன்று பண்ணுவாங்க. காவடி எடுத்து ஆடுவார்கள். இந்த தைப்பூசத்தில் இன்னும் சிறப்பு என்னென்னா, காவடி எடுத்து ஆடி முருகனை வழிபாடு செய்வாங்க. ரொம்ப விசேஷம். உங்கள் ஊர்களில் முருகப்பெருமான் ஆலயங்கள் இருந்தால் கண்டிப்பாக போங்க. நீங்கள் வீடுகளில் வழிபாடு செய்தாலும் அன்றைய தினம் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று அங்கே அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த வருடம் தைப்பூசம் மிக மிக சிறப்பாக சந்தோஷமாக அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.